அடிஷனல் வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, ஒரு அடிஷனல் வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டேன், ஏதாச்சும் சைடில் வந்து பார்ட் டைம் தொழில் அப்படின்ற விஷயம் தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடும்போது நம்மளோட பெரும்பகுதியான டயத்தை வந்து என்ன சொன்னால் அந்த அடிஷனல் ஒர்க்குக்காக நம்ம செலவு பண்ணும்போது நம்மளோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு வருமானம் பண்ணும். இப்போ டைரக்ட் செல்லிங் சொன்னால் சில சமயத்தில் வந்து உங்களுக்கு மனசில் ஒரு மாதிரி தோணும். இந்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் கிடையாது. அதனால என்னன்னா, அங்கே நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான வேல்யூபிளான ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அதோட பலன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நபருக்கு யாருக்காச்சும் ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அந்த பெனிஃபிட் வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு யூஸ் ஆகுமா, அவரோட பெயினை வந்து தீர்க்குமா அப்படின்ற விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா அங்கே ஒரு சேல் நடக்கும். அது மூலம் நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு அந்த பெனிஃபிட் என்னன்னு தெரியாமல் விற்கவும் நினைச்சோன்னா அது நம்ம கஷ்டத்தில் போய் முடியும். ட்ரை பண்ணி பாருங்க.